கற்பை பற்றி கண்ணகி சிலை வச்சதை பற்றி சொன்னீங்க. அண்ணா தான் வச்சாரு. அண்ணா தான் வச்சாரா? ஓகே. இல்லை இல்லை, கலைஞர்னு சொன்னியா, அதுக்காக அண்ணா வச்சாரு. கரெக்ட் இட் கரெக்ட். அடுத்து அதை வந்து சொன்னாக்கா குற்றங்க சுட்டுறது மாதிரி வருமேன்ட்டு அதை விட்டுட்டு அண்ணா வச்சாருன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு கருத்து அதில் என்னன்னா, அவர் எதுக்காக வச்சோங்கிற கருத்தையும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அந்த சிலையை பற்றி சொல்லையில சொல்றாரு. அதாவது நேர்மைக்கு போராடினா கண்ணகி. இன்னொருத்தர் ஹஸ்பண்ட போய் கரெக்ட் பண்ணதை தன் ஹஸ்பண்ட கரெக்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பா அது பீடு அன்று கற்புக்காக தான் வச்சேன்னு சொன்னாதான் நீங்க அந்த ஆய்வுக்கு போகணும். அது போல அவர் சொல்லலை. அவனை சொல்ல வர்றதை கேட்டு அப்புறம் சொல்லுங்க. பீடு அன்றுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. நீங்க போற போக்கு பீடு அன்று, இது நல்லது இல்லை அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. அது அந்த கண்டிச்ச இடமெல்லாம் உங்களுக்கு தெரியல, முறையா நம்ம படிக்கணும். அதை அதோட வச்சிருவோம். அடுத்து அவங்க சொல்றது எதுக்காக அப்படின்னாக்க, நேர்மைக்கு புறம்பா நேர்மையானவனை அவன் மேல திருடினவன் பொய் சுமத்துறான், திருடவனு நல்லவனை, அது தன்னுடைய வீட்டுக்காரனை அதுக்கு படியாகிறவள. அப்போ அந்த மன்னனும் ஆராயாம அந்த கொலையை செய்கிறான். அதனால தேரா மன்னான்னு போய் நேர்மைக்கு வாதாடுறா, தனி உறுத்தியா நின்று தான் வீட்டுக்காரனையும் கொண்டுட்டான் மன்னன். அந்த மாமன்னனுக்கு முன்னாடி நம்ம போய் நேர்மைக்கு போராட போனா, நம்ம கணவன் நேர்மையானவன்னு சொல்லி போராட போனா நம்மையும் கொண்டுட்டா கேட்க யார் இருக்கா அப்படின்னு அவன் அஞ்சலை. நேர்மைக்கு போராடினா தனி உறுத்தியா நின்று அந்த கண்ணகி. அதுபோல இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேர்மைக்காக போராடணும் கண்ணகி போல. அப்ப அந்த மன்னன் என்ன பண்ணா, யானோ அரசன் யானே கல்வன்னு தான் செஞ்ச அந்த தவறை உணர்ந்து அங்கேயே உயிர் விடுறான் இல்லையா? அது மாதிரி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நேர்மைக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் இந்த கண்ணகி சிலையை இங்க வைக்கிறேன்னு பேசியிருக்காரு, பதிவு இருக்கு. அடுத்து இந்த கற்புங்கிற சொல்லு இருக்க, இந்த கற்புங்கிற சொல்லு வந்து அந்த கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்களுக்கு கொடுத்து எடுக்கிறதுக்கு பேரு தான் கற்பு. இது தொல்காப்பிய இலக்கணம் சொல்ற ஒரு வரம்பு. இதை மீறி இடையில நீங்க கற்பை வேற வேற வகைக்கு நீங்க ஏத்தி பேசலாம். அது அந்த பிற்காலத்தில் வந்தது. அயலோர் வருகைக்கும் பிறகு இந்த கருத்துக்களையும் மாற்றி உரை எழுதுறாங்க. அது ஒன்று இருக்கட்டும். அப்ப கற்பு எனப்படுவது சொற்திறம்பாமைன்னு ஔவையாரும் சொல்றாங்க. இலக்கணம், பழைய இலக்கண நூல் தொல்காப்பியமும் கற்புங்கிறது கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கற்பு. எது? திருமணம் தான் கற்புங்கிறாங்க. இப்போ நீங்க குறிப்பிட்ட கற்பு வேறு, இங்க தமிழன் தொடக்கத்திலே சொன்ன கற்பு வேறுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு இதுல என்னன்னா, ஒரு கருத்தை நாம் சொல்றோம் இந்த இடத்துல வந்து, அதாவது சில மனவேதனைகளை சொல்லி சில நிலைகளை உறுதிப்படுத்தவும் செப்பமா நம்ம போகும்பொழுது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்கிறதுக்கு சில செய்திகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னாக்க, ஆய்ஸ்போர்ட் அகராதியில பார்பாரிஸ்ங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் தர்றான். ஆன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பியூரிட்டி ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறான். அயற்சொல்ல கலந்து நம்ம மொழி தூய்மையை கெடுக்கிறது காட்டு முறாடித்தனங்கிறான். அண்ணா அவன் சொல்றாரு, தம்பி தூய தமிழுக்காக பேசிப்பார், ஓ இவனுக்கு மொழிவெறி என்று கூறி கிளம்புவர் சில குணக்கேடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மொழித்துறையிலே புகுத்தப்படும் அக்கிரமம் நிறைந்த ஆதிக்கம் அத்துடன் இல்லாது, காலிலோ கரத்திலோ எந்த இடத்திலே கருணாகம் தீண்டிடினும் உடலெங்குமன்றோ நஞ்சு பரவி உயிர் குடிக்கும். அதுபோல மொழித்துறையிலே பிறமொழி ஆதிக்க சொல் கலந்திடும் அந்த நச்சரவு இருக்க, தமிழர்களுடைய உடல் முழுவதிலும் பரவும் வாழ்வு அழியுங்கிறாரு. அதுபோல ஆங்கில பேராசிரியர் சொல்றாரு, அதையும் சொல்லலாம். இப்ப நேரம் இல்லை, பக்கத்திலே நிக்கிறாரு, அதனால இல்லை, நிறையவே சான்று சொல்லலாம். ஆங்கிலேயர்களே பிறமொழி கலப்பு ஏற்றத்துக்கெல்லாம் அவ்வளவு சொல்லலாம். பிரெஞ்சுக்காரன் தண்டனை கொடுக்குறான், ரஷ்யாக்காரன் 3 மாத சிறை தண்டனைங்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் பிறமொழி கலப்பு அது அந்த இனத்தை அழிக்குதுங்கிறத உணர்ந்தாங்க. அடுத்து சமஸ்கிருத கலப்புனால, அளவில்லாத சமஸ்கிருத கலப்பு இடைக்காலத்தில் அயலவரால வந்ததுனால இந்தியா முழுக்கள் இருந்த தமிழ் மொழி அழிஞ்சு சிதறி பல மொழியா போச்சு. இந்தியா முழுக்கள் இருந்த தமிழ் இனம் அந்த மொழி சிதறலுக்கு ஏற்ப பல இனமா செதஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய தமிழ் இனம் இன்னைக்கு 7 கோடியில் நிற்கிறோம். இல்லாட்டி 120 கோடி இருக்க வேண்டிய நம்ம எதனால? பிறமொழி கலப்புனால பெரிய இனத்தையும் அழிஞ்சு மக்களையும் இழந்துட்டோம், மண்ணையும் இழந்துட்டோம்.